என்னடா ஹர்ஷா, ராத்திரி அவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், வாயை திறக்கல. அவன் தூங்கிட்டா அவனுக்கு காது கேட்காது. ஆமா, நிஷா எங்க காணோம்? நிஷா இவன் கூப்பிட்டாதான் வருவா போல இருக்கு. டேய், கொஞ்சம் சும்மா இருக்கியா? கலாய்க்கிறதெல்லாம் ஓகே, ஆனா அதுக்கு நீ இவ்வளவு ஓவரா பேசக்கூடாது. பரவாயில்ல மச்சான், சந்திலே சிந்து பாடுறியே. நீ சீக்கிரம் அவளை கூப்பிட்டு தரடா, பசி தாங்கல. நிஷா, 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 நிஷா. என்னடா ஆச்சு இவளுக்கு? இன்னைக்கு இவ்ளோ சாப்பிடுறா? ஏமா, எங்களுக்கு கொஞ்சமாவது மிச்சம் வைக்கிற ஐடியா இருக்கா? நாங்க யாரும் இன்னும் சாப்பிடலடி. என்னடி இது? நிஷா, ஸ்டாப் இட். ஏய், என்னடி இப்படி திணிச்சிட்டு இருக்க? நிஷா, என்னடி பண்ற? என்னாச்சு இவளுக்கு? அடேங்கப்பா, என்னடா இவ? என்னோட 5 நாள் சாப்பாடு இவ ஒரே வேலையில சாப்பிட்டுட்டா. டேய் நிஷா, டேய். என்னாச்சு இவளுக்கு? பிரியா, நீ போய் கொஞ்சம் அவளுக்கு என்னாச்சுன்னு பாரு. ஓகேடா, நான் போய் என்னன்னு பாக்குறேன். யா. என்ன இது? இந்த ரூம்ல ஏன் லைட் வேலை செய்ய மாட்டேங்குது? நிஷா, ஆர் யூ ஆல் ரைட்? என்ன இதெல்லாம்? வா, கீழே எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வரேன், நீ போ. கமான் ரியா, இப்படி படுத்து நீ என்ன பண்ண போற? இந்த ரூம்ல வேற லைட்ஸ் எதுவும் வேலை செய்யல. இருட்டுல தனியா இருந்து என்ன பண்ண போற நீ? நான் வரேன்னு சொல்றல, நீ போ. அதெல்லாம் முடியாது. நீ வந்தாதான் நான் போவேன். உனக்கு சொன்ன புரியாதா? எத்தனை தடவை சொல்றடா?
என்ன அவன் நல்லா தானே இருக்கா? தெரியலடா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏதோ புதுசா பிஹேவ் பண்றாடா. அவ நம்ம நிஷா தானா இல்லையான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மேபி அவளுக்கு ரெஸ்ட் தேவைப்படுதோ என்னமோ. ம் தூங்கிட்டு விடு. டேய் என்னடா, ஏதோ 4 நாள் என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம். நிஷாவால எல்லாம் அப்செட் ஆகுது. அதுக்கு அவ என்னடா பண்ணுவா பாவம், உடம்பு சரியில்லை போல இருக்கு. ரெஸ்ட் எடுத்தப்புறம் அவன் நார்மல் ஆயிடுவா பாரு. அதெல்லாம் சரி, இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா போர் அடிக்கும்டா. ஆமாண்டா, நானும் அப்படிதான் யோசிச்சேன். நீ சொல்லிட்ட. ம் அப்பனா ஏதாவது கேம் ஆடலாமா? வேணாண்டா சாமி, மறுபடியும் ஒரு கேம் ஆனா இதோ மிச்சம் இருக்கிறது இவதான். இவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும். கேம்னா அந்த கேம் இல்லடா, வேற ஏதாவது கேம். சரி, வேற என்ன விளையாடலாம்? நீயே சொல்லு. உங்க இஷ்டம்டா, எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே. ம், டேய் ஒரு ஐடியா. சுத்தி வலிக்காம நேரா சொல்றா. இங்க வீடு பெருசா தானே இருக்கு, எல்லாரும் கண்ணாமூச்சி விளையாடலாம். கண்ணாம்பூச்சி கில்லி ஆட்டம் என்னடா குழந்தைங்க விளையாட்டா சொல்ற? நீ சின்ன புள்ளன்னு காட்டுற பாத்தியா? டேய் சும்மா அவனை கிண்டல் பண்ணாத. என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. சொல்டா. அங்க மியூசிக் சிஸ்டம் இருக்குல்ல, அங்க போலாம் வாங்க. சரி வாங்க போலாம். என்னடா நீ வாடி. டே விஷால், வால்யூம் ஏத்துறா. டே இடியட், ஏத்த சொன்னா ஏன்டா குறைக்கிற? ஏத்திட்டு தான்டா இருக்கேன், ஏற மாட்டேங்கடா. ஏண்டா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா? சாப்பிடலான்னா அது சாப்பிட விடாது, டான்ஸ் ஆடலான்னா இது நம்மள டான்ஸ் ஆட விடாது. வரலன்னா பரவாயில்ல விடுடா, அந்த கொலையா முந்திரிக்க மாதிரியே நம்மளும் ஆடலாம். அது என்ன ஆட்டம்? இது கூட தெரியாதா? அது ஜஸ்ட் ஹைட் அண்ட் சீக் மாதிரியே தான். நீ இங்க வா, நான் சொல்லித்தரேன். ம் டேய் இப்படி வா. நான் வாங்கிக்கிறேன். கண்ணாம்பூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? அமர். ராங். இப்படி வா. நில்றா. கண்ணாம்பூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? அமர். ராங். நீ 2 வாட்டியும் தப்பா தாண்டா சொல்லிருக்க. நீ வா அமர். இப்ப பாப்பீங்க இந்த அமரோட ஆட்டத்தை. கண்ணா மூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? விஷால். ராங். கண்ணா மூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? ஹர்ஷா. ராங். என்னமோ பெரிய இவ மாதிரி பில்டப்லாம் கொடுத்த, நீயும் தப்பா தாண்டா சொல்லிருக்க. சரி வா, இப்ப நான் ட்ரை பண்றேன். அதையும் பார்க்கலாம். கண்ணா மூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? விஷால். ராங். கண்ணா மூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? ஆமா. ஹே நிஷா. ராங். நிஷா வந்திருக்காடா. ஏ நிஷா, கேம் சூப்பரா இருக்கு, நீயும் வா. கம் ஆன் நிஷா.
ம். வா. ம். ம். என்னடா ம். வாடா. கண்ணாமூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? விஷால். ச்சே. இப்படி வா. கண்ணாமூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? அமர். எப்படிடா கண்டுபிடிக்கிறா? கண்ணாமூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? ஹர்ஷா. என்ன மச்சான் கரெக்டா சொல்றா? டேய் எல்லாருமே ஒரே லைன்ல நிக்கலாம். சரி வா வா. ஓகே. ஸ்டார்ட். கண்ணாமூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? அமர், விஷால், ஹர்ஷா. கண்ணாமூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? விஷால், ஹர்ஷா, அமர். அது எப்படி எவ்வளவு கரெக்டா சொல்றா?